என்னடா இதெல்லாம்? வந்து வச்சிருக்குதுங்களே பிள்ளைங்க பேய்ங்க மாதிரி. அதுங்க கலாட்டா பண்ணதை அடக்கி வைப்போம்னு நான் குறுக்க போனேன். என்ன அடக்கி விட்டாங்க. ஏண்டா இவ்வளவு கட்டு போட்டிருக்காங்களே, ஒரு சத்தம் போடக்கூடாது? ஏன் வாயை திறந்து அதனையும் துணியை வச்சு அடைக்கிறதுக்கா? நல்லா இருக்குடா. இந்த சின்ன பசங்களை மேனேஜ் பண்ண தெரியல. உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்க பண்ணா? உங்க அண்ணன் பிள்ளைங்க. நீ எல்லாம் வெக்க பண்ணா? ராமு, ஐ ஆம் சாரி பாஸ்கர். வாய் தவறி உங்க அண்ணன் பேச்சு எடுத்துட்டேன். என்ன பண்ண சொல்ற? பிள்ளைங்க இருக்கிற லட்சணம் அப்படி. இது வரைக்கும் 7 வாத்தியாரங்க வந்தாச்சு. வர்றவங்க எல்லாம் இவங்க படுத்துற பாட்டை பார்த்துட்டு சம்பளம் கூட வாங்காம திரும்பி ஓடிட்டாங்க. நான் குழந்தைங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா வேற யாருமே காட்டுறது இல்லை. நீ அவங்க கூடவே சேர்ந்து விளையாடினா எப்படி உன்னை மதிப்பாங்க? மதிக்க வேண்டாம், மிதிக்காம இருந்தா பார்த்தாதா? ஆமா, கடைசி அனுசூயான்னு ஒரு டீச்சர்மா வந்தாங்களே, அவங்களும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்களா? வந்தாலே அனுசூயா, பேருதான் அனுசூயா. புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு பெத்த 2 குழந்தைகளை விட்டுட்டு இங்க வந்தா, நம்ம வீட்டு குழந்தைகளை பார்த்த உடனே அந்த குழந்தைகளே பெட்டர்னு புருஷனோட போய் சேர்ந்துட்டா. சம்பளத்தை சேர்த்து தரேன்னு சொன்னேன், கேட்கலையே, நிக்கலையே, போயிட்டாளே. போதுங்க. இந்த குழந்தைகளை பத்தி எனக்கு இருக்கிற மனவேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க இஷ்டப்படியே விட்டுட்டா எப்படி? கவலை விடு, அவங்களை கண்டிச்சு வளர்க்கணும், அவ்வளவுதான். நாளைக்கே ஒரு பெரம்பை வாங்கிட்டு வந்து, இந்த பெரம்பு உனக்கு ஒண்ணும் இல்ல குதிரை ஓட்டுறதுக்கு, நான் வேற பெரம்பு வாங்கிட்டு வந்து பிச்சு போடுறேன், பிச்சு. முன்னாடியே அப்படி பண்ணா மரவன் என்ன பண்ண மாட்டாங்க. குச்சியை வாங்கிட்டு வரேன்னு கொடுத்துட்டான். ராதா, கம்மிய வாடா இங்க. ராமு உங்ககிட்ட மன்னிப்பு கேளு. உங்ககிட்ட வேணும்னா கேக்குறேன். அவரே பெரம்பல அடிப்பே சொல்றாரு. ராதா, சாரி அத்தை, வீட்டுல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கும்போது நீங்க இருக்கா ஷாப்பிங் போனோம்? நீங்களாவது வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்து கூடாது? ராமு வீட்டுல இருக்கானேன்னு தான் நான் வெளியே போனேன். உங்க மகன் ராமு தானே? இவனை பாத்துக்கவே 10 ஆள் வேணும். இந்த குழந்தைகள் பிரச்சனை நினைச்சாலே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. கவலைப்படாதப்பா, நம்ம டாக்டர் விஜயனுக்கு போன் பண்ணா உடனே புது டீச்சர் அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் புது வாத்தியாரமா வரும்போது நல்லதான் நினைக்கிறோம். இந்த குரங்களோட யார் பழகுவாங்க? பேசாம இருடா. நீ பொறுமையா இரு பாஸ்கர், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஏமா குழந்தைகளை நினைக்கும் போதெல்லாம் பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்றான். இவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அதுங்களும் உருப்பட மாட்டேங்குதுங்க. ஒண்ணு பண்ணலாமா? இந்த பசங்களை எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டானே. அப்படி இல்ல ராம், ஆசிரமத்துல சேர்ப்போமா? அது இல்லடா, அவன் அண்ணன் குழந்தைகளை தன் குழந்தைகளாவே நினைக்கிறான். அதனாலதான் அவங்கள அநாதைகளா வெளியே அனுப்ப அவன் இஷ்டப்படல. ஏமா சோபாவில் அவள இடம் இருக்குல்ல, அங்க உட்கார்றது? இல்ல ராம் அங்கிள், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாள் பூராவும் உன்னையே பாத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. பாத்துட்டு அதுக்காக நச்சுன்னு மேலேயே உட்காரணுமா? இத பாருமா, சோபாவில் உட்கார்ந்தா மெத்து மெத்துன்னு இருக்கும். நானு மூங்கில் கட்டில் மாதிரி எலும்பாரியா ஆன மனுஷன் இங்கதான் உட்காரணுமா? சாமி மாடு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நானு சாம்பிளுக்கு ஒரு ஆம்பளை மாதிரி என்ன விட்டுட. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் உனக்குமா? என்னது? மனிதனா பிறந்தவனுக்கு மொத்தம் 6 அறிவுதானா? எனக்கு 8 இருக்குது. அது எப்படி 6ன்னா? உங்களுக்கு முதல்ல அறிவுனா என்னன்னு தெரியுமா? ஏன் தெரியாதா? உங்க அக்கா தலையில ஆண்டவன் வைக்க மறந்தானே, அதுக்கு பேர் தான் அறிவு. ரொம்ப கஷ்டம். என்ன மாமா? ஒண்ணு இல்ல மாமா, உன்னை கண்டு கூட எனக்கு பயம் இல்லப்பா. நீ கையில வச்சிருக்கிறியா உண்டிவில், அதை பார்க்கும் போது திக்குங்குது. அதுக்குள்ள தயாரா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு அந்த உண்டிவில் கிட்ட கொடுத்துருப்பா. என்னது? ஒண்ணு இல்ல, பண்டம் மாட்டுறேன். முதல்ல அந்த பிஸ்கட் என் கைக்கு வரணும். முதல்ல உண்டிவில் என் கைக்கு வரணும். இந்தாங்க உண்டிவில். இந்த பிஸ்கட் பாக்கெட். அப்பாட, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். இந்த பய உண்டிவில் என் கையில. பெரிய உண்டிவில் வீரன், இவன் வீரன். இவன் மேல வச்சிருக்கிற கருவை நான் இன்னைக்கு சேர்த்துக்க போறேன். அவசரப்படாதீங்க ராமங்கள். என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இன்னொரு உண்டிவில் இருக்கு. படத்துல பண்ற போது வேற பிஸ்கட் பாக்கெட் இல்லடா. அவங்கிட்ட ஏன் பேசுறீங்க? உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியவே இல்ல. 7 ஜென்மத்துக்கும் நான் பேச தயார். 7 ஜென்மமா? இந்த ஜென்மத்தை விட்டுடு, அடுத்த ஜென்மம் நீ எடுக்க போறதில்ல. அடிக்க போறியா? வர வர இந்த வீட்டுல சுத்த நியூசன்ஸா போச்சு. வாங்கடி போவோம். மீச்சில போற? ஆமா சார்தான். யார் நீங்க? நான் மாலதி. வா மாலதி. டாக்டர் விஜயன் என்ன டீச்சர் வேலைக்காக இங்க அனுப்பியிருக்காரு. புது டீச்சர்?
வேலைக்கு வந்திருக்கீங்க. ஐயோ பாவம், உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க என் முதலாளி, நான் எப்படிங்க உங்க எதிரில உட்கார்றது? முதலாளி அப்ப நில்லுங்க. இப்போ இந்த வீட்டு குழந்தைகளை நீங்க பாத்துக்கணும். சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாக்டர் நான் அனுப்புறேன்னு சொன்னா போதும்னாரு. டாக்டரா? அவனுக்கு சர்டிபிகேட் இருக்கா? யாரம்மா? பாஜாரம்மா. புதுசா டீச்சர் வேணும்னு சொன்னீங்களே, வந்திருக்காங்க. ஓஹோ, டாக்டர் விஜயன் அனுப்பிச்சிருக்காரா? உட்காரம்மா. இருங்க அம்மா, யாரும் பேசக்கூடாது. முதலாளி நான் தான் பேசுவேன். முதலாளியா? என்னடா வளர்ற? அப்படி நினைச்சுக்கிட்டு தான் உட்காராம நின்னுக்கிட்டே இருக்காங்க. வழக்கமான உன் கிண்டல ஆரம்பிச்சிட்டியா? இவன் என் மகன் ராமு, கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான். எங்க அம்மா ரொம்ப புத்தாலித்தனமா பேசுவாங்க. பேசாம இருடா. இந்த வீட்டு முதலாளி என் அண்ணன் மகன் பாஸ்கர். என்ன மாதிரியே இருப்பான், கொஞ்சம் அழகு பெருசா இருப்பான். டேய் சும்மா இருடா, அவன் வெளியே போயிருக்கான், இப்ப வந்துருவான். உட்காரம்மா. அம்மா, இந்த சாந்தி நிலையருக்கு இது ஒரு மர்ம மாளிகை. முதலாளி பாஸ்கர் இருக்கானே, அவன் ஒரு புரியாத புது. அவன் சிரிக்கிறான்னு நினைச்சு நம்ம சிரிச்சிட கூடாது. கடுமையா இருக்கானுங்கிறதுக்காக நம்ம பேசாம இருந்துடக்கூடாது, பேசணும். வந்த வாத்தியாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா? அவர் சுபாவம் எப்படி இருந்தா என்ன, நான் என் கடமையை செய்ய வேண்டியதுதானே. குழந்தைங்களை பார்க்கலாமா? பாக்குற மாதிரி குழந்தைங்க தான் பாப்போம். இந்த வேலையை ஒப்புக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எந்த விதமான விபத்து வந்தாலும் தாங்கிக்க முடியுமா? ராமு பாரமா அரியா பொண்ணு. ஆமா, உங்களை நம்பி யாரும் இல்லையா? உளறிக்கிட்டு இருக்காம வாடி கூட்டிட்டு போ. விஜி, நான் எடுத்துக்கிறேங்க. பரவாயில்ல, முதலாளி இல்லன்னு தெரிஞ்சு போச்சே. பரவாயில்ல. சரி வாங்க. பாத்தீங்களா, படி ஏறினா மாடி. புது டீச்சர் வந்தாச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆனா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க அழகு யாருக்கு வேணும்? நம்ம சுதந்திரம் தான் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஜாலி. நான் புது டீச்சர் நிறைய கதை கேட்பேன். அதான் இங்க நடக்காது. இந்த உண்டி விழால ஒரே அடி அவங்க ஓடிடணும். கரெக்ட். எப்படியாவது புது டீச்சரை விரட்டணும். புது டீச்சர் டவுன் டவுன், அடக்குமுறை ஒழிக. டீச்சர் வந்தாச்சு, வாங்க 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 வாஜாரம்மா. குழந்தைகளை தான் பார்க்க போறோம், சும்மா தைரியமா வாங்க. கீதா, சுதா, நதா, வனிதா, சாரா. என்னது ஒரு குரங்கையும் காணோம், எங்க தொங்குதுங்களோ தெரியலையே. பாத்தீங்களா, நீங்க முன்னுக்கு கொண்டு வர போற குழந்தைகளை சிரிக்குதுங்க. நான் ஒழிய மாட்டேன்டா. கோட்டாளா, உங்க கொட்டத்தை அடக்கிற வரைக்கும் நான் ஒழிய மாட்டேன்டா. இவங்க உங்களுக்கு புதுசா வந்திருக்க டீச்சர். நின்னா அடி, உட்கார்ந்தா உத, பேசினா குத்து. அட, இந்த டீச்சருக்கு சொர்ணம் இருக்க, அடிப்பட்டா வலிக்கும் போல இருக்கு. பழைய குண்டு டீச்சர் அடி வாங்கினா பேசாம இருக்கும். ஆமா, உங்களுக்கு டீச்சரா வர்றவங்க ஒண்ணு பேசாம இருக்கணும், இல்ல குண்டா இருக்கணும். நீங்க வாங்க ஒல்லி டீச்சர், நீங்க வாங்க. என்னது மரியாதை இல்லாம? யார கூப்பிடுற? புது டீச்சரை வர சொல்லுங்க. உங்களை தான் கூப்பிடுதுங்க. உங்க பேர் என்ன? மாலதி. என்ன மாலதி? வெறும் மாலதியா? வெள்ளம் போட்ட மாலதி. அதெல்லாம் என்ன உனக்கு? என்ன விடுறா பையன் இனிஷியல் கேட்கறான், சொல்லுங்க. உங்களுக்கு வேற வேணுமா வேண்டாமா? நீங்க நினைக்க போறதில்ல. நான் சி மாலதி. சி மாலதி? கிராக் மாலதியா? உங்களுக்கு என்ன சொல்லி தர தெரியும்? பாட்டு சொல்லி தருவேன், ஆட சொல்லி தருவேன், விளையாட சொல்லி தருவேன். ஐயோ, படிப்பு சொல்லி தர தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். அப்போ டேஞ்சர் ஆச்சே. ஐயோ, குறுக்கு விசாரணை போதும்பா. இனிமே நீங்க எல்லாரும் இவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். முயற்சி பண்றோம். இன்னும் ஏன் நின்னுகிட்டு? வாங்க, நீங்க இருக்க வேண்டிய ரூமை காமிக்கிறேன். இனிமே டீச்சருக்கு வேண்டியதெல்லாம் நாங்க தான் பாத்துக்குவோம். எப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கவா இல்ல போகவா? கீழே போய் சித்தப்பா வந்தா சிக்னல் தாங்க. உருப்பிடுங்க. அக்கிரமத்தை பாத்தீங்களா? இதுங்களை வச்சு நீங்க எப்படித்தான் சமாளிக்க போறீங்களோ?
இது இருக்குது உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்குது, அறிவு வளரவே இல்ல. சுருக்கமா சொல்ல போனா சரியான ஜடம், லகார் இல்லாத குதிரை. கிடைக்கிறத பாருங்களேன். இது இருக்குது கண்ணாடியோடவே பிறந்திருக்குது. காகிதத்துல மை பட்டிருக்க கூடாது. அதை ஒரு எழுத்து நினைச்சு இஷ்டத்துக்கு எதையாவது படிச்சு வைக்கும். இந்த வேடம் பரம்பரை வேட்டை ஆடிட்டே இருப்பான் உண்டி இல்லாத. அதுங்கடா விரல கட்டாரு சுண்டி விரல் ஆன வரைக்கும் விட போறது இல்ல. இது கொஞ்சம் பரவாயில்ல, முந்தாணி மாத்திரம் தான் பிடிச்சு எடுக்கும். பாப்பா அது பாப்பா நீ நல்ல பாப்பாவா? உனக்கு எதுமா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். உனக்கு யாருமா சொல்லி தந்தாங்க? நான் இல்ல. ஐயா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க இருந்தா கண்ணாடி பட்ட டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வரும்போது கண்ணாடியோட வந்தாங்க, போகும்போது கண்ணுல கட்டு போட்டுட்டு போறாங்க. உண்டிவில் கைங்கரியம். நம்ம எப்படி ராஜினாமா தானே? சேச்சே என்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. கண்ணாடி இல்லங்கிற தைரியத்துல சொல்றீங்களா? மாட்டி விட்டு கையோட உடைப்பானுங்க. டீச்சர் நீங்க தங்க வேண்டிய ரூம் போங்க. நாங்க எப்பவுமே புதுசா வர டீச்சருக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். வரவேற்போட சரி. நீங்க பேசாம இருங்க. சம்மதமா டீச்சர்? ஓ வரனே. சரி வாங்கடி போலாம். வாங்கடி வாங்கடி. மாமா நீங்க எங்க எங்களோட வரீங்க? நவலப்பா. கீழே போயிருங்க. சரிப்பா சரிப்பா. இடுப்போட இருக்க மாட்டான், சொக்காய் பிடிச்சி லொடக்கு வைக்கிறான். மாமான இடையில மரியாதை வேற. இது ஒண்ணும் சரியில்லை. டீச்சர் இதுதான் உங்க ரூம். ஐசி ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சீக்கிரம் நிக்கிறேன். ஆமா இப்ப யாரு எனக்கு வரவேற்பு கொடுக்க போறீங்க? இதோ இவன் தான். நான் ஒண்ணும் ஏமாறல. வெளியூர்ல இருந்து வந்து என்ன முதல்ல குளிக்க வச்சீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எங்க மேல கோவம் வரல? எனக்கு எதுக்கா கோவம் வரணும்? நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சா? என்ன இவ்வளவு தண்ணி? கண்டா இந்த வாட்டி என்ன பெரிய பலனா? முதலாளி வந்தாச்சு, உங்களை உடனே பார்க்கணுமா? இதோ ஒரு நிமிஷம் புடவையை மாத்திட்டு வந்துடுறேன். இப்படியே வாங்க. ஐயோ இப்படியே வா. கூப்பிட்ட உடனே வரலன்னா கோச்சுக்குவான். என்னங்க இது ஈர புடவையோடயா வா? அதனால என்ன, முன்னை விட பாக்குறதுக்கு இப்பதான் பெட்டரா இருக்கீங்க. வாங்க. அதுல இப்படி வந்தாதான் அவனுக்கும் பிடிக்கும். வாங்க வாங்க. என்னாச்சு? நம்ம எதிர்பார்த்தபடி ஒண்ணுமே இல்ல. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஐயா இவர்தான் உங்க முதலாளியா? ஆமா அவர்தான் முதலாளி. நீங்க என்ன இவன்ற சொத்துவையா? இல்லைங்க, அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அதுல எங்க முதலாளி இருக்குது, கத்துனே தவிர ரொம்ப நல்லது. சும்மா தைரியமா வாங்க. எதுக்கும் நீங்களும் துணைக்கு வரீங்களே? அதான் வந்துட்டே இருக்கிறேன். 1922 எங்க முதலாளி 22 இப்ப 40-45 வயசு ஓடணுமே அவருக்கு. 1942 ஆகஸ்ட் போராட்டம் வேற, விருச்சிக லக்னத்துல பிறந்தாரு. அதனாலதான் இவ்வளவு கோபக்காரா இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்லைங்களே. நீங்க தைரியமா போங்க. வந்தது தெரியும். பாஸ்கர், இதுல ஒரு விசேஷம் தெரியுமா? நம்ம வீட்டு பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வாத்தியாரம்மா வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ராமு, சரி சரி சரி. குழந்தைங்க எப்பவுமே மலரை போல மிருதுவானவங்க. மலர்ல இருக்கிற முள்ள நீக்க அது தீயில போட்டா மலர் கருகிடும் இல்லையா? நாம முள்ள வேறு விதமா தானே எடுக்க முயற்சி செய்யறோம். அதே போல அவங்க போற போக்குல போய் தான் குழந்தைங்களை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். ஏமா மலருங்கிறீங்க முள்ளுன்றீங்க? வாத்தியாரம்மா வேலைக்கு வரதுக்கு முன்னால தோட்ட வேலை பாத்தீங்களா? ராமு, நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய கட்ட குணம் எல்லாம் மறைஞ்சு அவங்களும் வாழ்க்கையில முன்னேற வழி செய்யும். அது என் கடமை. சாப்பிட போலாம். இதோ ஒரே நிமிஷம். ஏன் ராதா, முள்ளங்கடா? இதோ கொண்டா கொண்டா. கீதா, முள்ள பார்த்து கரெக்டாவே. டீச்சரே,
எப்படியாவது இங்கதான் உட்கார வைக்கணும். பாவம் டீச்சர். வேண்டாம் கீதா. என்னடி பாவம்? இந்த டீச்சரை எப்படியாவது விரட்டணும். நீ பேசாம இரு. சரி, எல்லாரும் உங்க இடத்துல போய் உட்காருங்க. மேடம் மண்டோதரி, ஐ அம் சாரி. மேடம் மாணவி, பாஸ்கருக்கு எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கண்டிப்பு. சாப்பாட்டு டேபிளுக்கு கிட்ட வர நேரத்தை தவிர. காரணம் அவனுக்கு நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். உனக்கு உடங்குறத பத்திக்க ஏன் மேல பழிய போற? அங்க உட்காராதீங்க. அதுதான் உங்க இடம். இது டீச்சர் இடம். டீச்சர் இங்க உட்காருங்களேன். உட்காருங்க, உட்காருங்க. குழந்தை கேட்டு தகராறு வேணாம். ஏமா வளர்ந்த குழந்தை, நான் இதில் உட்காரலாமா? அப்படி உட்காருங்க. What happened? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, முதுகுல சுளுக்கிட்ட மாதிரி இருந்தது. முள்ளு குத்துற மாதிரி வலிச்சிருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்ப சரியா போச்சு. ஓ, சாப்பிடுமா. ஒண்ணும் கூச்சப்படாதீங்க. நல்ல வசதியான வீடு. இருக்கிற வரைக்கும் தின்னே தீர்த்துடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி பாப்பமா. நாங்க சாப்பிடறோம் இல்லையோ, அவ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். தட்டை போட்டு துரத்திடுவோம், தனியா உட்கார்ந்து தின்னுக்குவா. இல்லம்மா ராம், வளராத. ஒண்ணு இல்ல மாலதி, இந்த பாப்பம்மாவோட குடும்பமே தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. அதனாலதான் நாங்க சாப்பிடும் போது அவங்கள சாப்பிட சொல்றது இந்த வீட்டு வழக்கம். பாப்பம்மா, நீ போய் சாப்பிடு. வேறதான் பாப்பம்மா. நல்ல சிவன் கோயில் காண மாதிரி ஒரு உடம்பு, நடையில ஒரு குச்சிப்புடி நடனம். நீங்க சாப்பிடுங்க. பாஸ்கர், ஏன்பா பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடுப்பா. அவ வந்து போனதுக்கு அப்புறம் எங்களை கூப்பிட்டுருக்கலாமே. அதனால என்னப்பா, நாளையில இருந்து அப்படியே செஞ்சா போச்சு. சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துவானே. பாஸ்கர், பெரிய விஷயத்தெல்லாம் சின்னதா எடுத்துக்க முதல்ல கத்துக்க. அதுக்கப்புறம் சின்ன விஷயம் எல்லாம் பெருசாவே தெரியாது, தெரியுமா? எப்படிங்க என் வேதாங்க? ரொம்ப பெரிய சமாச்சாரம் இது. அம்மா எனக்கு சூப் வேணாமா? மாடியில ராமங்க ஒரு காலட்சேபம் பண்ணாரு, ரொம்ப பிரமாதம். அது டீச்சர் சொல்லி காட்டுங்க. ராமு, அத நான் கேட்க கூடாதா? ஒண்ணு இல்லைங்க, நான் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பிகில் பிகில், என்னடா என்னடா உயிர் எடுத்தாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதுதான் வேணும் காணா நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அப்படின்னா நீங்க பரமாத்மாவா? விஜில் அடிக்கிறவெல்லாம் பரமாத்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறுப்புக்கார கோயந்தன் பால லோல நம்ம கிருஷ்ணன் அவனை பத்தின கதையை சொன்னேன். அவனை பத்தி கோபி ஸ்திரீகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் விரதம் இருந்தாராம். அதோ கீர்த்தார மகாரத்துல உண்ணாவிரதம் இருப்பேன், உடம்பிழைக்க நான் உண்ணாவிரதம் இருப்பேன். உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளார் கொண்டா, ஆப்பம் 60, அதிரசம் 68, பத்தாதா? இத்தனைக்கு மேல ஒரு தார் வாழைப்பழம் அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருப்பேன். இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாகுறாங்க. என்னங்க கோபியர் கதைன்னு ஆரம்பிச்சு கதையை விட்டு எங்கேயோ போயிட்டீங்களே? அதான் காலட்சேபம். கதை சின்ன கதை, சைட கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதானே. இப்ப உங்களுக்கு என்ன கோபியர் கதை தானே வேணும்? கோபியரே கோபியரே கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி, குளத்தினில் குளிக்கையில் கண்ணன் ராவிக்கையை எடுத்தே ஓடி சென்றான், கண்ணன் புடவையை எடுத்தே ஓடி சென்றான். தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, கோபியரே கொஞ்சம் கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி. நாங்க எல்லாம் ஹாலிடே மூட்ல இருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். வாங்கம்மா, எல்லாரும் ரூம் போவோம். ஒண்ணுல என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி வரைச்சிட்டு போற பாஸ்கர்? குழந்தைங்க எத்தனை நாளைக்கு தான் வாத்தியாரமா சொல்லி கொடுக்குற படத்தையே கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கருத்துள்ள கதை சொல்லணும்னு இந்த தமிழ் புலவர் ராஜா தேசிக் இல்ல, ராஜா தேசிங் புலவர் எல்லாத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். தம்மா தொண்டு பேல. ஹலோ
பரவாயில்லையே, நான் வர தேதியை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு செக் கொடுக்கறியே. கேப்பிட்டா. பாய். அது என்னங்க மிஸ்டர் பாலு, நீங்க வரும்போதே வாயில வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு வர்றீங்க. உங்களை பார்த்த உடனே பாஸ்கர் நடுக்குறான், டக்குன்னு செக் கொடுக்குறான், நீங்களும் வாங்கிட்டு விசுக்குன்னு போயிடுறீங்க. அது என்ன டெக்னிக் அது? சொல்லவா? ஆமா, எனக்கு கூட ரொம்ப டிமாண்டா இருக்குதே. என்ன ட்ரெஸ் இது? என்ன இந்தியாவா இல்ல அமெரிக்காவா? நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் அமெரிக்க குழந்தைங்களா மாறிட்டே வருது. எங்க வரட்டாப்ல? நாங்க பிக்னிக் போறோம். அழகான வார்த்தை பிக்னிக். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா பார்த்ததே இல்லை. நானும் வரலாமா? ராமு அங்கிளும் வரட்டுமே, வந்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். உனக்கு வேடிக்கையா இருக்கும், எனக்கு வேதனையா இருக்குமே. ஒரே ஒரு கண்டிஷன், எப்பவும் 10 அடி தள்ளி தள்ளி கேளு நீ. சரி சரி வாங்க. நான் உன்னை எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறிய. பாக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குது? உன்னை சொல்லியும் குத்தம் இல்ல, பிறந்ததுல இருந்து நீ பாத்திரத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்கிற. ராமு, நான் உங்ககிட்ட உன்னை சொல்லலான்னு வந்திருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல உனக்கு? இந்தா, என்ன காதலிக்கிறது விவரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கப்படாதா? இப்படி ஒரு ஜனமா அமையனா? அம்மா குழந்தை, இந்த காதல் இருக்குதே யுத்தம் மாதிரி. யுத்தம் தெரியுமில்ல? அது மாதிரி தான் சுலபமா ஆரம்பிக்கும், ஆனா எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. ஆமா, நீ சாக்லேட்டும் ஜம்பிஸ்கோத்துமா தின்னுட்டு கம்முன்னு இருந்தீங்க, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க மால்டி டீச்சர். டீச்சரா? அவங்க பாடமே சொல்லி கொடுக்கலையா? அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? படிக்கும் போதே காதலிக்கலன்னா நாகரிகம் குறைஞ்சிடுனாங்களா? இல்ல, நீ எப்பவுமே கடவுளை தான் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராமு, நீ தானே என் கடவுள். ஊதுவத்திய கொளுத்தி வச்சு தேங்காயை சுத்தி என் தரையில ஓட கொல்ல ஓட மரத்தரையில உட்கார்ந்து இருந்தாலே கடவுளா? என் முகத்தை பாக்குறவெல்லாம் என்ன மனுஷாவே ஒத்துக்க மாட்டேன்றா. நீ எப்படி கடவுள்ன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான் என் காட். பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உலகமே தெரியாத ஒரு வெகுளி பொண்ணு நீ. ஆமா ராமு, நான் உன்னை காதலிக்கத்தான் போறேன். முதல்ல கையை எடு. இப்ப காதலிக்கிறான்னு, நாளைக்கே உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வேண்டா காதலிப்பான்னு ஆள விடு. கடவுள் இடவுள்னு சொல்லிக்கிட்டு ஐயா, உனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத சமாச்சாரத்துக்கு பேரு தான் கடவுள். நான் வெறும் ராமு, மன்னிச்சு என்ன விடு. ராமு, ராமு அங்கிள். சாரி. இப்படி கொண்டா. இந்தாங்க. கமான் கமான், பாட்டு கொடு. சரியான ஜடம் வந்துருச்சு. இனிமே ஆட்டத்துல தோக்கவே கூடாது. என்னையே பார்த்துட்டு இருக்க கூடாது, தந்தையே பாரு. லவ் ஆல். ரெடி சர்வ். Oh, excuse me. Oh, I'm sorry. அவுட் தானே? அப்புறம் ஏன் மோதுறீங்க? பந்து உள்ள விழுந்தாலும் மோதுறீங்க, வெளியே விழுந்தாலும் மோதுறீங்க. என்ன விளையாட்டு விளையாட வந்தீங்க? இது சரிப்பட்டு வராது. சீக்கிரமா நீங்க என் சைடுக்கு வாங்க. ஏய் ஜடா, நீ அந்த சைடுக்கு போ, அப்புறம் மோதுக்கு பார்க்கலாம். லவ் ஆல். என்ன விளையாடுறா? இந்த மோதல் நிக்கிறேன்னா முதல்ல இந்த விளையாட்டை நிறுத்தணும். கொண்டாங்க பேட்டை. ஏமா பாஸ்கர், சின்ன பசங்க கூட ஒழுங்கா விளையாடுறாங்க, நீ என்ன பொசுக்கு பொசுக்குன்னு விழுற? நல்லா ஆடுறவங்க ஓடி ஆடி தான் விளையாடுவாங்க. ஓடு, ஆடு, உழு, தனித்தனியா உழு. அதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி பாத்தியாரமா மாதிரியே உழுற. மஞ்ச வெட்டு மாடு மாதிரி துரத்தி துரத்தி முட்டுற. முதல்ல முட்டி முடி, அப்புறம் விளையாடுவோம். பாக்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு வர்ற ஆதரத்துக்கு ஐயா ஐயா. குட் மார்னிங் சார். போன வாரம் தானே கத்த நோட்டு வாங்கிட்டு போனீங்க, அது கூட தீர்ந்து போச்சா? பாஸ்கர் என்ன ரிசர்வ் பேங்க் நினைச்சீங்க? 2 லாட்டரி ஷீட் வாங்கி பாஸ்கரை காப்பாத்த கூடாதா? உங்களுக்கு விழும். அவரு கொடுக்குறாரு, நீங்க வாங்கிக்கிறீங்க. எனக்கு என்ன? யார் இவரு? பந்து வாங்கிட்டு போறவர். பேசவே மாட்டார், ஆனா பேச வரும். பாரு ஆள. சர்க்கஸ்ல
வர ரிங் மாஸ்டர் மாதிரி சூட்டும் கோட்டும். பாலு, இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இதுதான் கடைசி தடவை. கடைசி தடவை எப்படி ஷூரா சொல்ல முடியும்? பாப்போம். பண்டு பண்டு பண்டு. இந்த ரயில் பிரயாணம் இருக்கு பாருங்க, சுத்த போர். அப்ப இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா போதும் ஆயிப்போச்சு. பாஸ்கரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க பாஸ்கரே? பந்து விளையாட போயிருக்கான். பர்வதமாவா? பர்வதவர்த்தி, வழக்கம் போல வந்தாச்சா சீசனுக்கு? கஷ்டகாலம் ஆரம்பிச்சாச்சு. சரி, ஷீலாவா? அட, நான் பேப்பர்ல படிக்கவே இல்லை. எப்ப நீ ஆம்பளையா மாறின? அடையாளமே தெரியலையே. உனக்கு எதுக்கு அடையாளம் தெரியணும்? பாஸ்கருக்கு புரிஞ்சா போறோம். சரி. பர்வதம், உங்களை ஒண்ணு கட்டிக்கிச்ச வீட்டுக்காரன், அது ஊர்ல சௌக்கியமா இருக்குதா? தம்பி, அந்த வீட்டுக்காரர் நான் தான். போய. ஆமா, இந்த வீட்டுல பாஸ்கர்ங்கிறது யாரு? நான் இல்ல. நான் தான் பாஸ்கர். நான் உங்களை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல. பாக்குற மாதிரி இல்ல. நீங்க தான் இவங்களுடைய வீட்டுக்காரன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஐம் சாரி. எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பொண்டாட்டி கேட்டா எப்படி சொல்லும்? புருஷனை கேள சொல்லுங்களேன். அதெல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. பாவம், அவரும் ஒவ்வொரு சீசனுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு முயற்சி பண்றாரு. உடம்பு அவரை விட்டாதானே இந்த வருஷம் தான் வேலை வந்து. அதெல்லாம் சும்மா சொல்லுது. இந்த வருஷம் கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி வந்துதான் தொலை. ஏன்னா சொன்ன உடனே தலைக்கு மேல தூக்கிட்டீரா? அதிர்ஷ்டமான பர்வதம். யூ ஷட் அப். பாஸ்கர், உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். வந்தவளுக்கு ஒரு ஹலோ கூட கிடையாதா? ஹலோ. வாங்க மாரதிங்க, வாங்க. அவசியம் இவங்க ரெண்டு பேரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நானு இதுவும் தான் பாஸ்கருடைய அப்பா காலத்துல இருந்தே இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சின்ன பையன்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்கர் தம்பியோட அப்பா சிவலிங்கத்தை நல்லா தெரியும். அவர் யானை மேலதான் பவனி வருவார். ஏங்க, அப்பா ஆன மேல வந்துதான் பாத்திருக்கீங்க. பாருங்க, புள்ள குதிரை மேல வருவார். அது இருக்கட்டும், இவ யாரு? இவங்க பேர் மாலதி, நம்ம குழந்தைங்களோட டீச்சர். ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஆமா, இவர்தான் மகாலட்சுமி நேர்ல போய் பாத்துட்டு வந்தார். அதானே, மகாலட்சுமி பேட்மிண்டன் ஆடுமா? நீ தானே ஏதோ அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ? அநாத பள்ளிக்கூடத்துல இருந்தவளா? சரி. பாஸ்கரே, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதா நல்லது. இப்படிதான் மிராசார் மகன் மோகன் ரங்கம் இருக்கானே. ஊர்ல ஏது மோகன் ரங்கம்? அவங்க வீட்டுக்கு சமயக்காரியா ஒருத்தி வந்தா. அப்புறம் அந்த வீட்டு எஜமானியாவே ஆயிட்டா. ஜாக்கிரதை. பர்வதம், உனக்கு இந்த கதை தெரியுமா? என்னடா? பண்ணையாளன் உலகநாதன் ஒருத்தன். அவன் வீட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க. அது வரைக்கும் ஓஹோன்னு இருந்த உலகநாதன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆயி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்க, அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே. அம்மா நீயாடா? அவங்க ரூம் ரெடி சார். வாங்கம்மா போலாம். தம்பி, அவங்கள எல்லாம் ரூமுக்கு போக சொல்லிட்டு எனக்கு எங்க ரூம் போட்டிருக்கேன்? இதெல்லாம் சாந்தி நிலையமா, சாந்தி பவனா? ஓட்டுல நினைச்ச உன் வீட்லயே உனக்கு தனி ரூம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். வந்த இடத்துல விளையாடியா? போய் வராண்டால படு. நான் வராண்டாவில் படுக்கிறேன். காலையில கரெக்டா 5:30 மணிக்கெல்லாம் ஒரு காபி கொண்டா. சரி. பாவி, பொண்டாட்டி போட்டி தூக்குறாங்க, என்ன பெட்காரை கொண்டு சொல்லாட்ட பாஸ்கரா? கூச்சப்படாதீங்க. ஆட பேர் வேணும்னா சொல்லுங்க, வரவழைக்கிறேன். சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கிங்க. வருவதம், நம்ம இங்கேயே இருந்துருவோம். ஊருக்கு வேணாம். வேண்டாம். பையா, என்ன கூப்பிட்ட? பையாவா? அரைக்காயிரம் போட்டவெல்லாம் பையனா? ஒண்ணுமில்ல, போச்சுக்காத. உள்ள இருந்து இன்னொரு 4 இட்லி. ஐயோ, ஏற்கனவே 7 தின்னாச்சு, இன்னும் 4? இன்னும் ஜூஸ் வேற பாக்கி இருக்கு. ஏன்டா கண்ணு வைக்கிற? கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க 2 பேருக்கு தலைக்கு கீழே பூராமே வயிறு தானா? சும்மா இருடா. ஆமா பர்வதம், எங்க உன் பொண்ணு திகிரடகி கவர்ச்சி கண்ணு ஷீலாதேவி? அதுவா, பாஸ்கரோட வெளியே போயிருக்கு. அதானே, ஆளு கொஞ்சம் அசரப்படாத, உடனே வெளியே புறப்பட்டுருவாளே. இந்த சீசன்ல தான் பாஸ்கர் அவளோட நெருங்கி பழகுது. ஆமா, நீ கூட போகல? சின்ன ஜூஸ் போகும்போது எனக்கு என்னடா அங்க வேலை? நீ அம்மா தாய் குலத்தின் பெருமையை நாட்டுற. இட்லி விவஸ்தையே கிடையாது உனக்கு. அதான். அப்ப குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணட்டுங்களா? அதையெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. உன் இஷ்டப்படியே செய். வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? வாய திறக்காத, காக்கா கொத்தும் போல் இருக்கு. வீட்டுக்குள்ள எங்கம்மா டிஃபன் இருக்கு? எல்லாம் இதுங்களுக்குள்ள இருக்கு. சும்மா இருடா ராமு. அம்மா, என் பொண்ணு கல்யாண விஷயமா பாஸ்கர் கிட்ட கேட்டேன். உங்களை கேட்டு தேதியை குறிச்சுக்க சொன்னான். இந்த மாசம் 17ஆம் தேதி உங்களுக்கு எப்படி சௌகரியம்? 1 7 8 அஷ்டமத்துல சனி. மாமியாருக்கு ஆபத்து. வேண்டாப்பா, 21 21 மரண யோகம். பொண்ணு செத்து போகும், இல்ல பைத்தியம் முடிச்சு ரோட்ல அலையும். அப்ப 23? ஏப்பா, அன்னைக்கு எனக்கு ஒண்ணு ஆபத்து வராதே. முதல்ல நீ 22 தாண்டும், அப்புறம் பாப்போம். நான் சீரியஸா கேக்குறேன். இது இருந்து என்ன பண்ண போகுது? இட்லிக்கு நஷ்டம்.
ஏண்டா கிண்டலா பண்ற? ஏமா நீங்க ஒண்ணும் பேசாம இருக்கீங்களே? பாஸ்கர் வந்ததும் அவனையும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேம்மா. அநேகமா இப்ப என் மகளே தேதியை குடிச்சிட்டு வந்துருவா. பெரியவங்களாச்சேன்னு எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு என்னம்மா, வேலை வந்தா தானே நடக்கும். வயசுக்கும் பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? பெரியவர உன்னை வெராண்டால தானே கட்டி போட்டிருந்தேன். யார கேட்டு தைரியமா உள்ள வந்த? உங்ககிட்ட சொன்னபடி நீ காப்பி கொண்டாடல, நானே வந்துட்டேன். ஆமா, காப்பி தான் இல்ல, அந்த பிளாஸ்க் எங்க? உன் தலை எடுத்தியா? எடுத்து எடுப்படியா அந்த உண்டிவில் அடிக்கிற பையன் கண்ணியா படம் அது உடச்சுட்டான். உடைஞ்சு போச்சா? டமால். அது போனா போட்டோம். தம்பி, இது என்ன இது ட்ரெஸ்? கைக்கொட்டை எல்லாம் எடுத்து கால்ல சொருகிட்டு எங்க ஊர்ல பீடி விளம்பரத்துக்கு வர பசங்க மாதிரி எல்லாம் இருக்கு. என் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னையே வாரியா? உன்னை பார்த்தா எனக்கு எரியுதே தவிர எனக்கும் பேச்சு துணைக்க உன்னை விட்டா வேற ஆள் கிடையாதியா? பேசு. அது சரி பெரியவர, நேத்து ரேடியோ கேட்டியா? இசை விழா எப்படி? ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி, மகாலிங்கம் ஃப்ளூட்ட கேட்டியா? கேட்டனே, தர மாட்டேங்கிறாரு. அவர் யாருக்குமே கொடுக்கறது இல்லையாமே. என்னது? அதானே. வாங்க 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 வாங்க, come on come on come on. நாங்களே ரெடி அங்கிள். வெரி குட் வெரி குட். புறப்படுங்க ராமு. எல்லாரும் எங்க புறப்படுறீங்க? உங்களை இங்கே விட்டுட்டு நாங்கெல்லாம் பலூன்ல ஆகாசத்துல பறக்க போறோம். திரும்பி பூமிக்கு வருவீங்களா? உங்க தொல்லை தாங்க மாட்டாம நாங்க ஆகாசத்திலேயே சஞ்சாரம் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. come on come on. பார்த்து பாருங்க, பர்வதம் பறக்க போறாளா? பர்வதத்துக்கு இன்னும் பலூன் ரெடி ஆகல. வாங்க 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 come on. இத பாரு, மரியாதை அந்த வீட்டு விட்டு வெளியே போ, இல்லன்னா பாஸ்கர் கிட்ட சொல்லி. என்ன கலாட்டாங்க? அதுக்குன்னே வந்திருக்காங்க. இது என்ன கேள்வி? பாஸ்கர், நான் அன்னைக்கே சொன்னேன் பசங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்து முதல்ல இவளை வெளியே அனுப்புன்னு. கேட்டியா? இப்ப ஷீலாவுக்கு போட்டியா வந்து உன்னை மயக்க பாக்குறா. முதல்ல அவளை வெளியே அனுப்புங்க. நீங்க அவங்கள வெளிய அனுப்ப போறீங்க. பலே பலே. கொஞ்ச நேரத்துல அவங்க உங்க 2 பேரையும் வெளிய அனுப்ப போறாங்க. பாஸ்கர். ஆமா ஷீலா, ராமு சொல்றது உண்மைதான். மாலத்தி இந்த வீட்டு மகாலட்சுமி ஆக போறான். எங்க என் மூஞ்ச பத்தி சொன்னேன். அது ரொம்ப கஷ்டம். பாக்குற மாதிரி இருக்கு. நீ என்ன பாக்குற? உண்மைதான், அவ்வளவுதான். பாஸ்கர், இதுதான் உங்க கடைசி முடிவா? பாஸ்கரே சொல்லியாச்சு. மரியாதை சொல்றேன், புறப்படுங்க. பெட்டு பெட்டிலாம் எடுத்துங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டுங்க. அந்த கஷ்டத்தை கூட உங்களுக்கு கொடுக்கல, அதெல்லாம் கூட நாங்களே ரெடி பண்ணிட்டோம். 2 பெட்டி வந்தாச்சு. உன்னத நீ எடுத்துக்கோ. கேரி, உன்னத நீ எடுத்துக்கோ, புறப்படு. பாஸ்கர், நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அம்மா, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்கம்மா போலாம். பொண்ணுக்கு வந்துருச்சு ரோஷம், உனக்கு இன்னும் வரலையா? புறப்படு. சீப்பா அம்மா, புறப்பட்டு வந்துறேன். டிக்கெட் வைக்க. இந்த பாரு, டிக்கெட் எல்லாம் வண்டியில போனா பாதி வழியில இறக்கி விட்டுருவான். இந்தா, உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், உனக்கு தேர்ட் கிளாஸ். கொண்டாங்க. சீப்பா பா சீப்பா. பாஸ்கரை பத்தின கவலையெல்லாம் மறைஞ்சு நாளைக்கு உங்க 2 பேரையும் மணமக்களா பார்க்க போறேங்கிறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சுமார் எவ்வளவுமா இருக்கும்? கல்யாண புடவை வாங்க போனவங்க ஏன்டா இவ்வளவு நேரம்? அது வந்து நானா நேரம் பண்ணா? நீ 700 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வர சொன்ன. எந்த புடவையை கேட்டாலும் ஒண்ணு 690 ரூபான்றான், இல்லன்னா 710 ரூபான்றான். அப்பா 710 ரொம்ப ஜாஸ்தி. 700க்கு வேணும்னு சொன்னா முந்தானையை கத்திரிச்சுக்க வேண்டாம். என்ன பண்ண சொல்ற? ஆமா சார், நீங்க சொன்னபடியே வாங்கி தரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 700 ரூபாய் புடவை. நீ பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கம்மா. அம்மா, அநேகமா கூடிய சீக்கிரத்துல இன்னொரு கல்யாணம் புடவை வாங்க வேண்டியதா இருக்கும். கீதா நீயே சொல்லு. ஐயோ, என்னமா இருக்குப்பா. கீதா, அந்த புடவைய தட்டுல வையுமா, உன் கையாலேயே எடுத்து மாலத்துக்கிட்ட கொடு. சாப்பிடுங்க டாக்டர். என்னையே பார்த்துட்டு கட்டை பார்த்து சாப்பிடுங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நீ எனக்கு சொல்றியா? டீச்சர் டீச்சர், முதல்ல எங்க அத்தானுக்கு பரிமாறுங்களேன். இன்னும் டீச்சர் வேண்டியிருக்கு. சிட்டியில கூப்பிடுறேன். பாக்கறா, கேண்டிலவுக்கு எந்த ஊருக்கு போற? கொடைக்கானல் போறாங்க. நம்ம அங்க போலாமா? கொடைக்கானலுக்கா? 2 பேரும் போனா காய்ச்சாவும், நம்ம காஷ்மீர் போவோம். என்ன கிடைக்கிறீங்க?